ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நோ ஆயில் நோ பாயில் ரெசிபீஸில் வாழைப்பூவு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமனை ஜூஸ் புழிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம். இதை போல் தண்ணியில் லெமன் ஜூஸ் சேர்த்து ரெடியாக வச்சுக்கோங்க. வாழைப்பூவை நரம்பை நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ண போகிறேன். கத்தியால் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை ஃபஸ்ட்டு நம்ம அந்த நரம்பை எடுத்துடணும். நரம்பை எடுத்துட்டு மிச்சம் யூஸ் பண்ணக்கூடிய பகுதியை எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். கத்தியை வச்சு கையிலே கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சாப்பர் நல்ல பொடியாக கட் பண்ணிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம லெமன் ஜூஸ் கலந்து வச்சுருக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த லெமன் ஜூஸ் உள்ள தண்ணியில் இந்த வாழைப்பூவு ஊறட்டும். அதுக்கிடையில் 2 டீஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகத்தூளும் தேவையான அளவு, இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் லெமன் ஜூஸ் கலந்த தண்ணியில் அதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ மேலே வாழைப்பூ மட்டும் இருக்குது. இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதில் தண்ணி இருக்கும். கையால் நல்லா புழிஞ்சிட்டு பவுலில் எடுத்திங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் போயிடும். அந்த லெமன் ஜூஸோட டேஸ்ட் மட்டும் கொஞ்சமாக இதில் இறங்கியிருக்கும். வாழைப்பூவை நல்லா புழிஞ்சு பவுலில் எடுத்தாச்சு. அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயை எடுத்து துருவினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம ஏற்கனவே துருவி ரெடியாக வச்சுருக்கிற கேரட்டு 1 டீஸ்பூனு, கொத்தமல்லி தழையும் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு சீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வாழைப்பூ பொரியல் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுப்பும் இல்லாமல் எண்ணெயும் இல்லாமல் சமைக்கக்கூடிய சமையல் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.